ஹலோ, குட் மார்னிங். அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். புரியில் பிரதான ஜெகந்நாதர் கோவில் இருக்குமிடம் வைகுண்டத்திற்கு சமானம். அங்கு மகாலட்சுமி தான் சமையலே பண்ணுகிறாள் என்பது ஐதீகம். ஜுரத்திற்கு பிறகு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட பகவான் உடம்பெல்லாம் நன்கு குணமானவுடன் கண் திறந்து பார்க்கிறார். நேத்திர தரிசனம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் புதிய அழகுடன் அலங்கரிக்கப்பட்ட ஜெகந்நாதரின் முகத்தையும் கண்களையும் காண முடியும். இது ரத யாத்திரைக்கு முன்தினம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு ஜெகந்நாதரின் ரத யாத்திரை, ஸ்நான யாத்திரை மற்றும் நேத்திர தரிசனத்தின் போது தன்னை மறந்து பகவானை பார்த்து குதித்து ஆடுவார். அவர் அப்படியே ராதாராணியின் பாவத்தில் தன்னை மறந்து விடுவார். ரத யாத்திரையின் போது பகவான் நீலாச்சலத்தில் இருந்து கிளம்பி குண்டீச்சா மந்திர் வருவார் என்று பார்த்தோம். இது ஜெகந்நாதர் பிறந்த இடம் என்பதால் ஸ்ரீ சைத்தன்யர் இதை சுத்தம் செய்ய விரும்பினார். அதற்கு சார்வபௌம பட்டாச்சாரியார் சொல்லுகிறார், அதற்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள், அது சரியில்லை என்றால் மீண்டும் பண்ணலாம் என்கிறார். பிரபு அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அது ஜெகந்நாதருடைய அவதார ஸ்தலம், அதனால் நாம் தான் அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்கிறார். உண்மையிலேயே பக்தர்களை இந்த கைங்கரியத்தில் ஈடுபடுத்த விரும்பினார். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று ஜபித்து கொண்டு இந்திரம்யுனன் சரோவரிலிருந்து தண்ணீர் பானை பானையாக கொண்டு வந்து துடப்பம் துணி கொண்டு சுத்தம் செய்கிறார்கள். இது இன்றும் நடக்கிறது. யார் நிறைய குப்பை சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு சன்மானம் என்கிறார் பிரபு. பிரபுவிடம் சன்மானம் வாங்க வேண்டும் என்று எல்லோரும் வேலை செய்கிறார்கள். ஆனால் அதிக குப்பை சேர்த்தது பிரபு. வைதான அத்வைதாச்சாரியார் சேர்த்தது மிக குறைவு. மகாத்மாக்கள் நம் பங்கு குப்பையும் அவர்களுடன் சேர்த்து கொள்கிறார்கள். இங்கு ஸ்ரீ சைத்தன்யர் சொல்லுகிறார், இந்த ஆலயம் நம் மனதை போன்றது. குப்பைகள் ஆசை, கோபம், பொறாமை, அகங்காரம். நாம் இவற்றை அகற்றினால் ஜெகந்நாதர் நம் இதயத்தில் வருவார் என்று. சுத்தம் பண்ணிய பின் அனைவரும் சேர்ந்து உரக்க நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். ஜெயராத ரமணா ஜெயராத ரமணா ஜெயதேவ ஜெகந்நாத ஜெயராதா ரமணா. பிறகு இந்திரம்யுனன் சரோவரில் ஆனந்தமாக நீரில் விளையாடுகிறார்கள். மற்ற சந்நியாசிகளுக்கும் பிரபுவிற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அவரை பொறுத்தவரையில் புகழ், ஆசை, போகம், பணம் மீது ஆசை வைக்காதே, பகவானிடத்தில் வைத்த ஆசையை குறைக்காதே, சங்கீர்த்தனம் பண்ணி ஆடி பாடறதை குறைக்கக்கூடாது, பகவான் பிரசாதத்தை யார் கொடுத்தாலும் ஏற்க வேண்டும் என்பதுதான். ரத யாத்திரையின் போது பிரபு அப்படி ஹரே கிருஷ்ணா என்று குதித்து பாடி ஆடுவார். கிருஷ்ண சைத்தன்ய பிரபு வரவில்லை என்றால் புரியின் பெருமை நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருக்கும். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்பதை அனைவரையும் சொல்ல வைத்தவர் பிரபு ஜெகந்நாதரை ஒரு ராதையின் மனநிலையில் அனுபவித்தார். மகாபிரபு காண்பித்த ஒரு மார்க்கம் நாம சங்கீர்த்தனம். அவர் ஒரு கீர்த்தனையோ கிரந்தமோ எழுதவில்லை. 8 ஸ்லோகம், அதுவும் நாம சங்கீர்த்தனத்தின் பெருமை. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இந்த ஒரு நாமம்தான். வித்வான்கள் நிறைந்த நவத்வீப்பில் மகாபிரபு அவதாரம் பண்ணினார். ஏனென்றால் அவர்களை விட மகா வித்வானாக அவதாரம் பண்ணி எத்தனை படித்திருந்தாலும் மகா மந்திர கீர்த்தனை பண்ணியாகணும். அதுதான் இந்த அவதாரத்தின் லட்சியம். பண்டிதனுக்கும் நாம கீர்த்தனை அவசியம் என்று சொன்னவர் பிரபு. ஹரிதாஸ் டாக்கூர் மறைவுக்கு பின் அவர் வசிக்கும் கம்பீரா மட் உள்ளே சிறு குகை மாதிரி இருக்கும். அங்கேதான் 12 வருட காலம் இருந்தார். தன்னை ராதிகாவாகவே பாவித்து அந்த நிலையிலேயே இருந்தார். என் கிருஷ்ணன் என்னை விட்டு போயிட்டானே பிராணநாதா என்று நினைவில்லாமல் ஓடிப்போய் விடுவார். அதனால் அவர் கூடவே அவர் சிஷ்யர்கள் இருந்தார்கள். எவ்வளவு காபந்து பண்ணினாலும் ஒரு நாள் பிரபுவை காணவில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. ரொம்ப வேதனை இவர்களுக்கு. 2-3 நாள் கழித்து ஒரு மீனவன் ஹரி ஹரி என்று கத்திக்கொண்டு அழுது கொண்டு ஜெகந்நாதபுரிக்கு வந்தான். விசாரித்த பொழுது மீன் பிடிக்க வலை போட்டேன், ஒரு சாமியார் பிணம் கிடைத்தது, அவரை தொட்டதிலிருந்து நான் இப்படி ஆகிவிட்டேன் என்கிறான். இவர்களும் உடனே அந்த இடத்துக்கு செல்லுகிறார்கள்.
பிரபுவின் உடம்பு ஜில் என்று இருக்கிறது, முகம் மட்டும் தேஜஸுடன் இருந்தது. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்று எல்லோரும் நாமம் சொல்கிறார்கள். ஹரி என்று எழுந்து உட்கார்ந்து விட்டார் பிரபு. அதற்கு பிறகு பிரபுவை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார்கள். பிரபு தீர்மானம் பண்ண தினத்தில் எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு ஜெகந்நாதர் கோவிலுக்கு ஓடினார். ஜெகந்நாதா பிரபோ ஹரே என்று கத்திக்கொண்டு ஓடுகிறார். அனைவரும் பின்னாடியே செல்லுகிறார்கள். சன்னதிக்குள் பிரபு சென்றார். கதவு மூடிக்கொண்டது. யாராலும் திறக்க முடியவில்லை. ஒரு பூஜாரி மட்டும் உள்ளே இருந்தான். ஜெகந்நாத பிரபோ தயாளு என்று கூறி ஒரு தாவு தாவி ஜெகந்நாதரை கட்டிக்கொண்டார். அப்படியே மறைந்து விட்டார். கிருஷ்ண சைத்தன்ய பிரபுவின் 6 முக்கிய சீடர்கள் மூலம்தான் பிரபுவின் பெருமை நாம் அறிய முடிகிறது. ஹரி போல் கௌர ஹரி ஹரி போல் பிரேமதாச நித்தாய் போல். பிரேமமும் கருணையும் நிறைந்த சைத்தன்ய பிரபுவை போலவும் நித்யானந்த பிரபுவை போலவும் எல்லோரிடமும் அன்பு பரப்பும் தாசனாக இருக்க வேண்டும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.